பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மழை பெய்யும் போது 50 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இந்த முறை மழையோடு சேர்த்து இந்த காற்றுக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன? காயத்ரி, வானிலை ஆய்வு மையம் வானிலை முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறது. அதில் இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய, அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் 16ஆம் தேதி ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், தர்மபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், நாளைய தினமும் காற்றின் வேகம், அதாவது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மற்றும் நாளை தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல நாளை மறுநாளும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை தவிர்த்து வெப்பநிலை அளவை எடுத்துக்கொண்டால் அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் 41.2 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்சமாக வெப்பநிலையில் பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை என்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் குறைந்துள்ளதாகவும், தமிழகத்தில் அதிகபட்சமாக வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை ஆகிய இடங்களில் பொதுவான வெப்பநிலை நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. காயத்ரி, நன்றி தமிழரசி, விவரங்களை வழங்கியமைக்காக.